எல்லோருக்கும் வணக்கம். நான் கேரள தந்திரி பத்ரானந்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஒரு அன்பர் வீட்டில் ஊதுபத்தி ஏற்றுவதற்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் உண்டா என்று கேட்டிருந்தார். பழம் வாசனை உடைய சில ஊதுபத்திகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அன்னாசி பழம் நிறைய ஊதுபத்தி வருது ஃப்ளேவர். அந்த அன்னாசி பழ ஃப்ளேவர் ஊதுபத்தியை நாம் ஏற்றும் பொழுது அந்த வாசத்தை பார்த்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் அந்த பழ வாசத்தை பார்த்து நம்மளுக்கு பழம் ஏதோ படைக்கிறார்கள் என்று நினைத்து ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புள்ளது. அதனால் நமக்கு சில சாபங்களோ தோஷங்களோ வரக்கூடும். அதனால் அந்த பழம் மாதிரியான ஊதுபத்தி இல்லாமல் இந்த மாதிரி பூக்கள் மனமுடைய ஊதுபத்திகளை ஏற்றுவது நல்லது. பூவாசத்தை பார்த்து அது ஏமாந்து போகாதா என்று கேட்டால், பூவாசம் என்பது வேறு, நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் என்பது வேறு. இப்போ நம்ம பசியில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் நல்லா பிரியாணி வாசம் வருது அப்படின்னா நல்லா பிரியாணி சாப்பிட்லாங்கிற எண்ணத்தோடு உள்ளே போகும்போது சாதாரண தக்காளி சாதத்தை அந்த ஃப்ளேவரில் கிளறி கொண்டாந்து வச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஏமாற்றம் வருமோ அதுபோல் அந்த தேவதைகள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் ரோஜா, மல்லிகை முதலான வாசமுடைய ஊதுபத்திகளை ஏற்றி வைத்து தெய்வங்களுடைய அருளை பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.